அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குரானில் அதிகமாக வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அல் குரானில் கேள்விகளாக வரக்கூடிய வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம். எங்கே, ஏன், எப்படி, இந்த மாதிரி கேள்விகளாக வரக்கூடிய வார்த்தைகளும் குர்ஆனில் நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த கேள்விகளாக வரக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் குர்ஆனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் முதல்ல பார்க்க போகிற வார்த்தை மண். மண் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் யார். ஆதாரம் வக்கீல மண் ராக், மந்திரிப்பவன் யார் என கேட்கப்படுகிறது. மண் யார். கம் எத்தனை. கம் தரக்கு மின் ஜன்னாத்தி வ உயூன், எத்தனை தோட்டங்களையும் நீரூற்றுக்களையும் அவர்கள் விட்டு சென்றார்கள். கம் எத்தனை. கைஃப எப்படி. வ இலல் அர்லி கைஃப சுதிஹத், இன்னும் பூமி அது எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கவனிக்க வேண்டாமா. கைஃப அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் எப்படி. லிம. லிம அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் ஏன். ஆதாரம் யா ஐயுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மாலா தஃஅலூன், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கின்றீர்கள். லிம ஏன். ஐன. ஐன அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் எங்கே. ஃபஐன தல்ஹபூன், எனவே நேர்வழியை விட்டும் நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள். ஐன எங்கே. மதா எப்பொழுது. வ யக்கூலூன மதா ஹாதல் வஉது இன் குன்தும் சாதிகீன், ஆயினும் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட மறுமையானது எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். மதா எப்பொழுது. மா மாதா, இரண்டுக்குமே என்ன அப்படின்றதான் அர்த்தம். வமா அதுராக்கமல் ஹுதமத், ஹூதமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது. மா உடைய ஆதாரம் பார்த்தாச்சு, மாதா உடைய ஆதாரத்தையும் பார்த்துடலாம். ஃபதாலிக்குமுல்லாஹு ரப்புக்குமுல் ஹக்கு ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்லல் லலாலு ஃபஅன்னா துஸ்ரஃபூன், ஆகவே இந்த அல்லாஹ் தான் உங்களில் உண்மையான இறைவன், இந்த உண்மையை கைவிட்ட பிறகு வழிகேட்டை தவிர வேறு என்ன எஞ்சியிருக்கும், நீங்கள் எங்கு திருப்பப்படுகின்றீர்கள். மா மாதா இரண்டுக்குமே என்ன அப்படின்றதான் அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் குர்ஆனை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை மார்க்க வழியில் செலவிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.